நான் பாஸ்ட்ல பண்ணது தப்பு தான். ஐ அம் சாரி. என்னன்னா இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. சாரி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல இல்ல சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி அழுவுடா எரும மாடு அழுவுடா. நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சான். சாரி நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். லாஸ்ட் ஒரு 10-15 நாளாவே நம்மளை பத்தி நிறைய நெகட்டிவிட்டி வந்து இன்டர்நெட்ல பரவிக்கிட்டு இருக்கு. ஒரே பாம் மெட்ராஸ் சிட்டியே க்ளோஸ் அலிகேஷனா இல்ல கேரக்டர் அசாசினேஷனா சொல்லிக்கோங்க பண்ணிக்கோங்க. இனிமே நாங்க கண்டுக்கிறதாவே இல்ல. சொல்லு நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. எத்தனை பேர் பல்ல புடுங்கி சம்பாரிச்சிருப்பீங்க, இன்னைக்கு ஓ பல்ல புடுங்குற பார். தட்ஸ் வை நம்ம இத்தனை நாளா இத பத்தி பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம். விடுகாது ஏன்னா உருட்டப்படி ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு. அவனை நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். நான் முக்கியமா நம்மள நம்பி இந்த சேனல்ல பார்க்க வர்ற என்னோட ஆடியன்ஸ்க்கு அவன் இன்னும் திருந்தல மாமா. ஒரு நல்ல கண்டென்ட் பண்ணணும், அதுல என்டர்டெயின் ஆகணும், எஜுகேட் ஆகணும். அதன் மூலம் போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்ப என்ன சொல்ல போற, இது எதுவுமே என்னோட வாய்ஸ் கிடையாது, எடிட் பண்ணிருக்காங்க, ஏஐ வச்சு ஏதோ பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்லுவானா? கண்டிப்பா கிடையாது. என்னங்காது எப்படி ஆயி போச்சு, படுபாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. கிடையாது, இது எல்லாமே என்னோட வாய்ஸ் தான், நான் தான் பேசினேன். இதுல மெயின் அக்யூசேஷனே நான் தான் நிறைய பெயிட் பண்ண சொன்னேன். கமலஹாசன் நிறைய நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. கமலஹாசன் நிறைய லட்சமா நான் சம்பாதிச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கன்வே இருக்கு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஸ்டார்டிங்ல பணம் வருது அப்படின்றதுக்காக நானும் ஜாலியா பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பண்றது தப்புன்னு ரியலைஸ் ஆகிறப்ப இதை இனிமே பண்ணக்கூடாது அப்படின்னு தோன்றப்பதான் இதை திருத்துறதுக்கு நாங்க ட்ரை பண்ணோம். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு நாங்க பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணோம். தட்ஸ் வை வி ஆர் குவிட். எனிவே நீ பாஸ்ட்ல பண்ண தப்பு தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். எஸ், நான் பாஸ்ட்ல பண்ணது தப்பு தான். ஐ அம் சாரி. இந்த பல்பு பாத்தீங்களா, எரியிற வரைக்கும் என்ன மவுசா இருந்துச்சுன்னு பீஸ் பண்ண உடனே குப்பத்துக்குள்ள போட்டாங்க. இதே மாதிரிதான் மனுஷனுடைய வாழ்க்கை. பம்பரத்து மேலதான் எல்லாரோட கண்ணும் இருக்கு, ஆனா சுத்தி விட்ட சாட்டை மேல யாருக்குமே கண்ணு இல்ல. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. இதுவே கோ கிரியேட்டர்ஸ் ரொம்ப நன்றி. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. அந்த மாதிரியே ஹோல் ஸ்டோரி தெரிஞ்ச மாதிரியே அதை ஏன்டா கேக்குற, ஒரு கான்வர்சேஷனை வச்சு மட்டுமே இவன் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்ரே பண்ணீங்கல்ல. தேங்க்யூ, உங்க உண்மையான முகத்தை காட்டினதுக்கு. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். கண்டென்ட் தான் கிங். நாங்க எங்க கண்டென்ட்டை நம்புறோம். டைம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். மன்னிக்கு தெரிஞ்சவன் தான் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் சொல்லுவான்.